வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சில கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா டூப்ளெக்ஸ் வீடு பண்ணோம்னா ஈவி 2 வாங்கிக்கலாமா அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது டூப்ளெக்ஸ் வீடுனா கீழே ஒரு வீடு, அதே உள்ளுக்குள்ளே படிக்கட்டு போனால் மேலே 2 ரூமு 3 ரூமு அது மாதிரி ஸ்பெசிலிட்டிஸோடு வரும். ஒரே வீடாக இருக்கும் கீழே மேலே உள்ள வீடு. அதனால் எனக்கு 2 சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 சர்வீஸ்னால் 2 ஃபேமிலி இருந்தால் தான் 2 சர்வீஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு கிச்சன் இருந்தால் ஒரு சர்வீஸ் தான் தருவாங்க. இப்போ டூப்ளெக்ஸ் வீடுங்கிறது கீழே மட்டும் அல்லது மேலே மட்டும் உள்ள ஒரு அடுப்படி உள்ள வீடு தான் அது. அதனால் ஒரு சர்வீஸை வாங்க முடியும். நம்ம 2 சர்வீஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம கீழே மேலே உள்ளுக்குள்ளே படிக்கட்டு வச்சு வீடு கட்டுறோம். அதுக்கு மேலே டெரஸில் ஒரு ரூமு வச்சு அதில் ஒரு கிச்சன் மாதிரி சின்னதாக காமிச்சு அதுக்கு ஒரு இபி கனெக்ஷன் வாங்கலாம். அதாவது இப்போ நம்ம 2 கனெக்ஷன் ஒரு வேளை தேவைப்பட்டா இருந்தால் கிரவுண்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகும், செகண்ட் ஃப்ளோரில் டெரஸில் இருக்கிற ஒரு ரூமுக்கு ஒரு கனெக்ஷன் வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இபி கனெக்ஷன் வாங்கிக்கலாம். நம்ம ஒரே டூப்ளெக்ஸ் வீடு கீழே மேலே இருக்கிற வீட்டுக்கு ஒரே வீட்டுக்கு 2 கனெக்ஷன் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேள்வி என்னன்னு பார்த்தா, கமால் குமாருங்கிறவங்க கேட்டிருக்காரு, ஃப்ரண்ட்டில் பூஜை ரூமும் பேக்கில் டாய்லெட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு ரூம் இருக்குன்னா ரூமோட அடுத்த வாலில் டாய்லெட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பூஜை ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இடையில ஒரு வார்ட்ரோப்ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்பேஸோ வச்சு மினிமம் ஒரு 6 அடி 7 அடி குறையாமல் வச்சுட்டு நீங்கள் பூஜை ரூம் வச்சுக்கோங்க. எப்போதும் அதோட பக்கத்து வாலில் அட்ஜாயிண்ட் வால்லையே கண்டிப்பாக வைக்காதீங்க. அது தோஷமும் கூட. நம்ம எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பூஜை ரூம் பக்கத்துலேயே டாய்லெட் வைக்கிறத தவிருங்க. அதை தனியாக ஒரு பிரத்யேகமான இடங்களில் வைங்க. அது மாதிரி டூப்ளெக்ஸ் ஹவுஸ் சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கோபிநாத்துங்கிறவங்க. 2 ஃப்ளோர் ஹவுஸு, ஹை சீலிங் 2 ஃப்ளோர் சீலிங் வச்சு நம்ம வீடு கட்டுறதுக்கும் நார்மல் சீலிங் வச்சு வீடு கட்டுறதுக்கும் ஹை சீலிங் வச்சு கட்டுறதுக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரும். நார்மல் நம்ம சீலிங்லேருந்து மேலே போகும்போது அதோட பெரிய பெரிய வால்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு ஸ்லாப்லாம் கரெக்டாக 3 feet ஒன்ஸ் நம்ம வாலில் பீம்ஸ்லாம் கொடுக்கணும் கரெக்டாக. அதே நேரத்தில் அது மேலே போகும்போது 2 ஃப்ளோருக்கு சீலிங் அடிக்கும் போது கீழே ஃப்ளோர் சீலிங் அடித்து அதுக்கப்புறம் தான் சீலிங் அடிப்பாங்க. அந்த மாதிரி 2 ஃப்ளோர் ஹைட்டுக்கு சென்ட்ரிங் அடித்து அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுவோம். அதனால் அந்த மாதிரி செலவுகள்லாம் வரும்போது நமக்கு கண்டிப்பாக செலவு குறையாது. டபுள் ஃப்ளோர் சீலிங்க்கு கண்டிப்பாக செலவு அதிகமாகும். அதே மாதிரி டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பழைய வீடு, அதாவது டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பழைய இருக்கிற வீட்டில் உடச்சிட்டு நம்ம பண்ண முடியுமான்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பழைய வீடு கீழே மேலே வீடுகள் இருந்தால் கூட, நார்மல் வீடு இருந்தால் கூட அதில் உடச்சிட்டு நம்ம எங்கே ஹாலை தெரிகிற மாதிரி பண்ணுறது, ஸ்டேர்கேஸ் வைக்கிறது எல்லாமே பண்ண முடியும். நம்ம புது வீடு கட்டும் போது என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பழைய வீட்டில் கூட நம்ம பண்ண முடியும். ஒருவேளை கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு எழுப்பணும்னு நினச்சோம்னா வெளியில் படிக்கட்டு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு உள்ளுக்குள்ளேயே மேலே ஏறி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணலாம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வீடு கட்டியிருப்பாங்க, சரி நம்மள்ட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடை கட்டி அதை உள்ளுக்குள்ளே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி பெருசு பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி வீடை கூட பண்ணிக்கலாம். இருக்கிற ஹாலில் ஒரு ஓரத்தில் நம்ம ஸ்டேர்கேஸ் உடச்சிட்டு ஸ்டேர்கேஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டில் போய் மேலேயும் ரூம்ஸ் வர மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே வாஸ்து இருந்ததுன்னா அந்த வாஸ்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி புதுசாக வீடு கட்டுமா அந்த வீடை ரெனோவேஷன் பண்ணும்போது அந்த வாஸ்துப்படி கரெக்டாக அமைகிற மாதிரி பண்ணணும். அந்த வாஸ்துவில் டிஃபெக்ட் இல்லாமல் நம்ம சர்வீஸையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த வீடு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம பழைய வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இருந்தால் கூட 5 வருஷம் 10 வருஷம் வீடு இருந்தால் கூட அதை உள்ளுக்குள்ளேயே உடச்சிட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் வச்சு மேலேயும் 2 ரூம் 3 ரூமு மேலேயும் ஹாலு அது மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ வீடு பார்க்குறதுக்கு பெருசாகவும் வெளியில் இருந்த பழைய எலிவேஷன் உடச்சிட்டு நம்ம நியூவாகவும் மாடர்னாகவும் நல்லா பண்ணிக்க முடியும். நம்ம பழைய வீடுகளையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கேட்பாங்க யாராவது பழைய வீடையும் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். என்னுடைய வீடியோஸ் நிறைய டூப்ளெக்ஸ் வீட்டு பிளான்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய நான் வீட்டு பிளானை போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அது மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் இருக்கும். நான் நிறைய யாரும் பார்க்க முடியறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் மாதிரி கொடுத்து ஏதோ முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் போனீங்கன்னா அதுலேருந்து லிங்க் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். பாருங்கள். நிறைய சின்ன பட்ஜெட் வீடுகள்லாம் நிறைய வீட்டு பிளான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். மேலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக கேள்விகள் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எடுங்க, நான் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.